ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் நெக் டிசைன் 20 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம 19 டிசைன்ஸ் பார்த்தாச்சு. எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ் தான் அண்ட் சிம்பிளான டிசைன்ஸ் தான். இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே இப்போ பாருங்கள். நீங்கள் இப்போ ஆரி ஒர்க்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிசைனுமே சேம் டிசைன் கிடையாது, சேம் பேட்டர்ன் கிடையாது, சேம் பீடு வச்சு கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டைப்பில் தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த 19 வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோலையும் நம்ம ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து கிளைண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி சாரீ ஃபுல்லாகவே நிறையவே டிசைன் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாரீ ஃபுல்லாகவே பார்க்கும்போது டிசைன்ஸ் நிறையவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு லீஃப் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே இருந்த மாதிரி இருந்து. ஸோ இதுக்கு வீட் பீடு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணால் இந்த சாரீக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். ஸோ நான் அதே தான் இந்த சாரீக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெவியான டிசைன்ஸ் போடலை அண்ட் ஹெவியாகவும் பர்ச்சேஸ் பண்ணல. சிம்பிளான டிசைன்கிறதுனால சிம்பிளாகவே யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் சில்க் த்ரெட். ஏன்னா இது வந்து கோல்டு கலர் சாரீ மாதிரி தான் இருந்துச்சு. சில்வரோ காப்பரோ அந்த ஜரி வந்து இதில் மிக்ஸ் ஆகலை. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்விங் த்ரெட் ஆரி ஒர்க் போடுறதுக்காக அண்ட் கொஞ்சம் பீட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த டிசைன்ஸுக்கு வந்து வீட் பீட் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ நாங்கள் அந்த இதே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது கோல்டு கலர் பால் இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் ஆரி ஒர்க் நீடில் அண்ட் வந்துட்டு நம்ம ஜரி போடுறதுக்காக ஒரு நீடில் யூஸ் பண்ணுவோம்ல அது. ஆரி ஒர்க் போடுறதுக்கு எப்போவுமே ஒரு 3 to 4 நீடில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் போட்டு எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாவே வரும். ஒரு ஊசி உடஞ்சா கூட அடுத்த ஊசி நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாரீக்கு அட்டாச்டு ப்ளவுஸ் தான். இந்த கலர் காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்து. இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ இந்த இதுக்கு நம்ம வந்துட்டு சேம் கலர்லேயே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டாது. ஸோ கோல்ட்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் கோல்ட்லேயே தான் பண்ணி கொடுத்துருந்தோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா என்ன கலருக்கு என்ன கலர் காம்பினேஷனில் கொடுக்கலாம், இல்லைனா எந்த த்ரெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கூட நான் கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் drapelegant7. இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் ஆர் இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா இது கையோட டிசைன் தான். அவங்க வந்து லாங் ஹேண்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் அங்கங்கே பொட்டாஸ் மட்டும் வச்சு கொடுத்தோம். ரொம்ப ஹெவி டிசைன்ஸ் கேட்கல. நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக் டிசைன் கூட ஜரி தான். 3 லைன்ஸில் நம்ம ஜரி வச்சு முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக பீட் யூஸ் பண்ணிட்டோம். ஒரு லைனில் சுகர் பீட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இந்த வீட் பீடே கொடுக்கும்போது அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே யூனிக்காகவும் இருந்த மாதிரி இருந்து. அந்த வீட் பீட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி இந்த சின்ன பீடை வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். நெக்கு ஹேண்ட் இந்த 2 எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு இதே டிசைன் தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களோட சாரீக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே மேட்சாக இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுதான் அந்த ஃபைனல் லுக். பார்க்கும்போது சிம்பிளான டிசைன் மாதிரி இருக்கும். ஆரி போடும்போது கூட ஆரிக்குள்ள திங்ஸ் வந்து 2 தானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஜுவல்லரி லுக் கொடுக்கும். கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆரம் ஃபீல் கொடுத்தது, ஆரம் மாதிரி இருந்து. நீங்கள் வந்து இதை இன்னொரு 2 இன்ச்சு தள்ளி இதே மாதிரி இன்னொரு டிசைன் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 2 ஆரம் போட்டிருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ப்ளவுஸ் கொடுக்குறேன், அதுக்கும் நீங்கள் இதை மாதிரி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணி கொடுங்க, ஒரு ஜுவல்லரி லுக்கில் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே இந்த ரிவ்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறையவே வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். டைம் இல்லாதனால தான் கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியாமல் இருக்குது. பட் நான் வீக்லி 1ஆவது கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பர்சனலாக கூட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ப்ளவுஸ் கூட நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் வெட்டிங்க்கு, என்கேஜ்மெண்ட்க்கு, ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளாக யூனிக்காக எந்த மாதிரினாலும் நாங்கள் வந்து ஆரி ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் என்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம்.
என்னோடய பயோவில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. ஸோ அதையுமே செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது ஒரு ஆரம் லுக் கொடுக்குற மாதிரி. அண்ட் இந்த சம்மருக்கு ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோங்க. saree ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்காக மார்ச் 20லேருந்து மே 13 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள். என்னென்னா நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நார்மலான ப்ரைஸ் 150. செமி ப்ளஃபி ப்ளீட்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரைஸ் 200. அண்ட் ப்ளஃபி ப்ளீட்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 250 சார்ஜ் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். saree ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் இந்த ரெண்டுமே பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஆஃபர் வந்து இந்த 1 மந்த் இருக்க போது, 1.5 மந்த் கிட்டே இருக்க போது. உங்கள் சாரிக்கு ப்ரீப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய அக்கௌண்ட்க்கு டிஎம் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்க saree ப்ரீப்ளீட்டிங்கையும் பார்த்துட்டு எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட டேட்டில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஆரி ஒர்க் டிசைன் அண்ட் ஹேண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது கூட இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சமே எக்ஸ்ட்ரா ஹெவியில் கொடுத்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நிறைய ஐடியாஸ் கூட. ஆரி ஒர்க் எல்லாமே 200லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் 500, 300 இதுக்கு கூட டிசைன்ஸ்லாம் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணுமோ இல்லைனா எந்த ப்ரைஸ்க்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.